Hello friends, வணக்கம் and welcome back to our channel Vijaya's Cookery. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஓமப்பொடி. ரொம்ப குறைவான நேரத்துல வீட்ல கிடைக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக். வாங்க இப்போ ஓமப்பொடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓமப்பொடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஓமத்தண்ணி ரெடி பண்ணணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஓமத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஓமத்தை பொடி பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கலாம். இது மாதிரி தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை அரைக்கிறதால ஓமத்தில் இருக்கிற சாறு உங்களுக்கு தண்ணியில் நல்லா இறங்கும். ஸோ இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஓமத்தை தண்ணி விட்டு நல்லா அரைச்சாச்சு. இதை வடிகட்டிட்டு ஓம தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஓம தண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஓமப்பொடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டரு. இந்த வெண்ணெய் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். வெண்ணெய் இல்லைன்னு சொன்னால் சூடாக இருக்கிற ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஓம தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பசிச்சுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஓமப்பொடி பண்ணுறதுக்கு முறுக்கு குழலில் இருக்கக்கூடிய இந்த இடியாப்பாச்சு சின்ன சின்னதாக இருக்கும் ஓட்டை, இதை எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். மாவை இதுக்குள்ளே போட்டுட்டு ஓமப்பொடி புழிஞ்சிடலாம். எண்ணெய் இதுக்கு ரொம்ப சூடாக இருக்கணும்னு தேவையில்லை, மிதமான சூட்டில் தான் பொரிச்சு எடுக்கணும். இது மாதிரி எண்ணெயில் சுற்றி புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 லேயர் மட்டும் தான் விடணும். மேலே மேலே அடுக்கணும்னா வெந்துட்டு கிறிஸ்பியாக வராது. இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்துடுச்சு, திருப்பி போட்டுப்போம். இப்போ ஓமப்பொடி வெந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை உடச்சி போட்டுக்கலாம். இப்போ சுவையான சுலபமாக செய்யக்கூடிய ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் விஜயாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.